யூசுவலான ஆம்லேட் சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஆம்லேட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 3 எக்கு எடுத்துக்கோங்க. 3 எக்கு எடுத்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை ஓரளவுக்கு பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான கரம் மசாலா, கறி மசால் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அந்த சால்ட் வந்து டிசால்வ் ஆகணும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. இப்போ தான் இதில் உள்ள அந்த ஆம்லேட்டோட மெயின் கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோவை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, துருவி வச்சுக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு பொட்டேட்டோவை நல்லா தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சுட்டு இந்த பொட்டேட்டோ கிரேட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா திருப்பி கலந்து விடுங்க. இந்த மசாலா ஃபுல்லாக இந்த பொட்டேட்டோவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், பொட்டேட்டோ ஆம்லேட்டுக்குரிய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன், ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் இன்னும் பெட்டர். அதில் லைட்டாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பட்டர் இருந்தால் பட்டர், அப்படி இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மிக்சர் அப்படியேவும் உங்களோட தோசை தவாவில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றி முடிச்சுட்டு இது ஒரே இடத்துல இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் ஈவன் ஆகிற அளவுக்கு, லம்ஸ் இல்லாமல், அதாவது எந்த இடத்துலையும் கட்டியாக ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசை தவா சைஸுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக இது குக் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை பிளேட் அது மேலே வச்சு அந்த பிளேட் ஆப்போசிட்டில் கவுத்தி திருப்பி ஒருக்கா 2 பக்கமும் குக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக குக் ஆயிரும். ஏன்னா ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால நம்மளால் தோசை கரண்டி வச்சு திருப்பி போட முடியாது. சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட எக்கு கம்மியாக இருக்குது, க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பொட்டேட்டோவை கிரேட் பண்ணி போட்டு சமாளிச்சுக்கலாம். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான பொட்டேட்டோ ஆம்லேட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.